உங்களுக்கு வர மோஸ்ட் ஆஃப் த ஹெட்ஏக்ஸ் ஹார்ம்லெஸ் தான். பட் சில நேரம் அந்த ஹெட்ஏக்ஸே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா கூட முடியல. ஸ்னூப் கிரைட்டீரியால ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சா கூட உடனே டாக்டர் கிட்ட போகணும். எஸ் ஃபார் சிஸ்டமிக் ஹெல்த், அதாவது உங்களுக்கு ஹெட்ஏக் கூட உங்களுக்கு வெயிட் லாஸ், ஃபீவர். என் ஃபார் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ், ஒரு கையோ ஒரு காலோ இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த பாடி இல்லை ஃபேஸ் எங்க வேணா மறுத்து போறதா இருக்கலாம், இல்லை டிங்லிங் சென்சேஷன் இருக்கலாம், விறுவிறுன்னு இருக்கலாம், இல்லை பின் வச்சு குத்துற மாதிரி சென்சேஷன், இது ஒரு ரெட் ஃபிளாக் தான். ஓ ஃபார் ஆன்செட், அதாவது சடனா தண்டர் கிளாப், அதாவது இடி இடிக்கிற மாதிரி சிவியர் பெயின் வர்றதும் ரெட் ஃபிளாக் தான். ஓ ஃபார் ஓல்டேஜ், அதாவது 50 இயர்ஸ்க்கு மேல திடீர்னு உங்களுக்கு சிவியர் ஹெட்ஏக் வந்தா அதுவும் ஒரு ரெட் ஃபிளாக் தான். பி ஃபார் பல்சடைல் டினிட்டஸ், அதாவது ஹெட்ஏக் கூட காதுல கொயின் சவுண்ட் கேட்கும் போது ஹார்ட் பீட் மாதிரியே அது பல்சேட்டிங்கா வரும். பி ஃபார் பாப்பிலிடிமா, அதாவது கண்ணுக்கு பின்னாடி உங்களுக்கு வலியோ கண்ணுக்குள்ள வீக்கமோ இருந்தா அதுவும் ஒரு ரெட் ஃபிளாக் தான். பிரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ், காஃப் பண்ணும் போதோ இல்லை மோஷன் போகும்போதோ உங்களுக்கு ஹெட்ஏக் ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுவும் ஒரு ரெட் ஃபிளாக் தான். பேட்டர்ன் சேஞ்ச், அதாவது நமக்கு இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி ஹெட்ஏக் இருந்தோம், இப்போ அந்த பேட்டர்னே மாறுது. போஸ்டரல் சேஞ்சஸ், அதாவது நீங்க படுத்துட்டு திடீர்னு எழுந்திருக்கும் போது சிவியரா ஹெட்ஏக் வரதும், போஸ்டர் மாறும் போது உங்களுக்கு ஹெட்ஏக் வரதும் ஒரு ரெட் ஃபிளாக் தான். இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சா கூட இம்மீடியட்டா நீங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கணும்.